மொச்சக்கொட்டை பல்ல அழகி முத்து முத்தா சொல்ல அழகி என்னடா பாட்டு பாருன்னு பார்க்குறீங்க. மொச்சக்கொட்டையை பார்த்தோன்னா அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் பாடினேன். இன்றைக்கி எந்த குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் சேர்த்திட்டு கொஞ்சமாக ஜீரகம், குருமிளகு, சின்ன வெங்காயம்லாம் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லிப்பொடி, கொஞ்சமாக மிளகாப்பொடி. நான் இன்றைக்கி சாம்பார் பொடி தான் ஆட் பண்ண போகிறேன். புளிக்குழம்புக்கு எப்போவுமே சாம்பார் பொடி ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மண் சட்டியில் சமைச்சா சொல்லவா வேணும், டேஸ்ட்டு சூப்பராகவே வந்துடும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருந்த முருங்கை உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவாடு மட்டும் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பட் எனக்கு கிடைக்கல. இதெல்லாம் கேட்டால் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாலுமே கிடைக்கலைங்க. அதனால தான் அதுக்கப்புறமா உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தேங்காய் எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம வணக்கி வச்சிருந்த மசாலா கூட ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா புளியும் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். அதையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி மொச்சக்கொட்டையை தனியாக வேக வச்சுருந்தேன். அதையும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கருவாடு கிடச்சா மிஸ் பண்ணிடாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.